கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 5இன் 2வது பகுதி. நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சகேவை குறித்து சகேவனிடத்தில் இயேசு பேசின வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். எரிகோ பட்டணத்தில் சகேவு இயேசுவை காண வேண்டும் என்று ஒரு நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த பகுதிக்கு செல்லுகின்றார். இதை அறிந்த சகேவு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு கூட ஓடி இயேசு இருக்கிற இடத்தை தேடி போகின்றார். ஆனால் அங்கே ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் இவரோ சற்று உயரம் குறைவான மனிதனாக இருந்தபடியினாலும் இயேசுவை பார்க்க முடியவில்லை. உடனே அவர் இன்றைக்கு முயற்சித்தேன், நடக்கவில்லை என்று திரும்பி வீட்டிற்கு போய்விடவில்லை. மாறாக அங்கே இருந்ததான ஒரு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு நான் தூரத்தில் இருந்து இயேசுவை பார்த்துவிட்டால் போதும். ஏனென்றால் இயேசு அற்புதங்களை செய்கிறார், அவர் கடவுளுக்கு அடுத்த காரியங்களை பிரசங்கிக்கின்றார், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகின்றார், அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்குகின்றார், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கின்றார், பிசாசு பிடித்தவர்களிருந்து விடுதலையாக்குகிறார் என்றெல்லாம் கேள்விப்படுகிறேனே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து விட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. ஆகையினால் அந்த மரத்தின் மேல் யாருக்கும் தெரியாமல் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த வழியாய் அவர் கடந்து செல்லும் பொழுது நான் பார்த்து விடுகிறேன், அது போதும் என்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் என்ன நடக்கின்றது? இயேசு சரியாக அந்த மரத்தினிடத்தில் வரும் பொழுது அவர் அண்ணாந்து பார்த்து மேலே பார்த்து, சகேவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சகேவு இயேசுவை நான் தூரத்திலிருந்து பார்த்து விட்டால் போதும், இவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஆண்டவர், அவர் இரட்சகராக மேசியாவாக இருக்கக்கூடும் என்று மக்கள் சொல்லுகிறார்களே, இந்த மேசியாவை நான் பார்த்து விட வேண்டும் என்று வாஞ்சித்து விருப்பப்பட்டு தூரத்தில் இருந்து நான் பார்த்தால் போதும் என்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே சகேவே, நீ ஏன் மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ சீக்கிரம் இறங்கி வா, நீ என்னை தூரத்திலிருந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை, நான் உன்னோடு கூட உன் வீட்டில் தங்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், அத்தனை அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் மீது கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், கொஞ்சம் அர்ப்பணிப்பு இருந்தால் போதும், கொஞ்சம் வாஞ்சை இருந்தால் போதும், கொஞ்சம் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும், இயேசுவானவர் இதோ நீ விருப்பப்பட்டபடி தூரத்தில் இருந்து என்னை பார்த்து கொள் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. அவர் நம்மோடு கூட வந்து நம்முடைய வீட்டில் தங்குகிற கடவுள், நம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஆண்டவர், நம் கூட பிரயாணம் பண்ணுகிற கடவுள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்தை கடவுள் கனப்படுத்துகிறார். உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில், குறைவுகளின் மத்தியில், தேவைகளின் மத்தியில், பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, அந்த நம்பிக்கையை, அந்த வாஞ்சையை, அந்த விருப்பத்தை, அந்த விசுவாசத்தை, தேவனை தேட வேண்டும் என்ற அந்த உணர்வை கடவுள் கனப்படுத்துகிறார். ஆகையினால் கடவுள் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, எப்பொழுதும் உங்கள் சமீபத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையினால் கவலைப்படாதிருங்கள். சகேவிற்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, சகேவிற்கு கொடுத்த அதே மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். காரணம், அவர் உங்களுடைய நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிற ஆண்டவர். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆம் கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதான அந்த சின்ன விசுவாசத்தை, அந்த சின்ன விருப்பத்தை, அந்த சின்ன வாஞ்சையை கர்த்தாவே நீர் கனப்படுத்தி எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆகையால் உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும், ஒவ்வொரு நாளும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.